ஹலோ வெல்கம். இன்னைக்கு எந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா ஆதிக் டைரக்ஷனில் குட் பேட் அக்லி. இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். அஜித்தோட பாஸ்ட் லைஃப்பில் பெரிய சம்பவம் எல்லாம் பண்ணியிருப்பாரு. அப்போ த்ரிஷாக்கும் இவருக்கும் குழந்தை பிறக்கும் போது த்ரிஷா வந்துட்டு குழந்தை தொடாத, நீ செஞ்ச தப்பெல்லாம் போயிட்டு போலீஸில் சரண்டர் ஆயிடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு நல்ல மனுஷனா வா அப்படின்ட்டு அவர் போலீஸில் போய் சரண்டர் ஆகிட்டு 17 வருஷம் ஜெயிலே இருப்பார். அம்மா பையனுக்கோசரம் வெளியே வருவார். பார்த்தா பையன் வந்துட்டு தப்பு பண்ணாத ஒரு கேஸில் மாட்டின்னுக்குவார். யாரால எதனாலன்ட்டு அதுதான் படத்தோட மிச்ச ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோட சின்ன லைன் வந்துட்டு விஸ்வாசம்லேயே வரும். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. இதுவும் ஸ்டோரி லைன் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணியிருந்துக்கலாமோன்னு தோணுச்சு. அவர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி இமோஷ்னல் சீன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு. அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஆனால் படத்தோட மேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஏகேவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்து. அவரும் த்ரூஅவுட் ஃபுல் ஃபிலிமில் அவர் தான் வராரு. மற்றவங்களாம் இருக்கிறாங்க கேஸ்ட்டு, அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன ரோல், அவ்வளோ பெரிய ரோல் இல்லை. விடாமுயற்சிக்கும் இதுக்கும் இந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் சேஞ்சாக இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும் இது. அப்புறமா த்ரிஷா கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க சின்ன ரோல் தான். ஸோ அவங்க கொடுத்த ரோலு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அர்ஜுன் தாஸும் அவரும் நல்லா பண்ணியிருப்பார் பர்ஃபார்மன்ஸு. அவர் ஒரு கேரக்டரில் ஒரு நல்ல கேரக்டரு அவர்தும். ஆனால் நல்லா பண்ணியிருக்கிறாரு அவரும். ஃபன்னியாக நல்லா இருக்கிறது அவர்தும். படத்தில் மியூசிக் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் ஓகே தான். இந்த இந்த படத்தில் ரெட்ரோ சாங்கில் வச்சுருப்பாங்க. ஸோ அதுவே பெஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ஓகே தான் பிஜிஎம்மும். ஏன் ஓகேன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா லைட்டாக மார்க் ஆண்டனி பிஜிஎம்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருப்பாரு. அதே மாதிரி தான் இருக்கும். இன்னும் பிஜிஎம் எல்லாம் இன்னும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கும். அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி. ஆனாலும் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. படத்தில் இன்ட்ரோ சீன் வந்துட்டு ஓகே, இன்டர்வல் சீன் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. படத்தில் ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்கிறாரு, நல்லா பண்ணியிருக்கிறாரு. அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் ரொம்ப என்கேஜிங்காக இருக்குன்னு போகுது. ஸோ லேகே தெரியாது. அஜித்தை எவ்வளோ மாசாக காட்ட முடியுமோ எல்லா ரெஃபரன்ஸ் வச்சு அவ்வளோ மாசாக காட்டிக்கிறாரு. லுக்கும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் ப்ரீவியஸ் படம்லாம் லுக்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும், டவுனாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் லுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதே மெயின் பெனிஃபிட்டாக இருக்கும் அஜித் ஃபேன்ஸுக்கெல்லாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, விடாமுயற்சியிலே லுக் கொஞ்சம் டவுனாக இருக்கும், ஆனால் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் படத்துலேயே அப்டேட் கொடுத்துருப்பாரு நெக்ஸ்ட்டு அஜித் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். தேங்க்யூ.